மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு 1.5 கோடி ரூபாய் அபராதம், அது ப்ராப்பர் ரீசன்ஸை சொல்லி தான் வருமான வரி சொல்லுது. நீங்கள் 15 கோடி ரூபாய் கணக்கு காட்டல, அதுக்கானதான். ஒரு மக்கள் மன்றத்தில் வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய விஜய் அதை ஏன் நீதிமன்றம் மூலமாக அதில் வழக்காகவே நடத்திட்டு இருக்கிறாரு? அதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இதான் பிரச்சனை, அது நான் ஃபைன் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஃபைன் கட்டிடுறேன் அப்படின்னா நீங்கள் அதை ஒப்புக்கொண்டீங்கன்னு அர்த்தம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் அ லிபர்ட்டி டு ஃபைல் அ கேஸ். நான் வந்து நீதிமன்றத்தில் எனக்கு இந்த மாதிரி பெனால்ட்டி போட்டது தவறு அப்படின்றத சுட்டி காட்டலாம். இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ராமமூர்த்தியோட தீர்ப்பை வச்சு நீங்கள் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எடுத்த மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆஃப் லா, கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்னு இருக்குது. இங்கே அவங்க அட்ரஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் ஆஃப் லா. கொஸ்டின் ஆஃப் லாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லிமிட்டேஷன். இப்போ நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன், நீங்கள் இல்லைங்கன்னா கடன் கொடுத்துட்டீங்க. 2021 இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ அந்த கடன் நம்ம திருப்பி கொடுத்துக்கல. ஓகே, அப்போ 2025 26 நான் உங்கள் மேலே கேஸ் போட முடியுமா அந்த ப்ரோ நோட்டை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஏன்னா 3 வருஷம் தான் அதுக்கு லிமிட்டேஷன். அந்த லிமிட்டேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே நீ என்றும் கேட்க முடியாது. நீங்கள் கொடுத்துருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க, பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சூழ்நிலை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ராமமூர்த்தி எதை அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிமிட்டேஷன் பாயிண்ட்டை மட்டும்தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்க பிரைமரியாக என்ன வச்சிருக்காங்கன்னா, இது 2015 நடந்த வழக்கு. அதனால நீ என்கிட்ட எப்போ கேள்வி கேட்க முடியும், அது முடிஞ்சு போனது. இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னீங்கன்னா, வருமான வரியிலேருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, இந்த வருஷம் வந்திருக்கு. நான் வந்து ஒரு பணம் கட்டலை, கொஞ்சம் பணம் நான் கட்டணும்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. இந்த பணத்தை இந்த வருஷம் வந்திருக்கு, அதாவது 2025 ஃபினான்ஷியல் இயருக்கு வந்திருக்கு. இந்த வந்திருக்குன்னா நான் போட்ட ஒரு கேல்குலேஷன் நான் போட்டு ஒன்று சப்மிட் பண்ணியிருப்பேன். ஆரோக்கிய சதீஷ் ஒரு என் ஆடிட்டரை வச்சு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து இன்கம் டேக்ஸில் வந்து பண்ணும்போது சார் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நான் 260 ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் கட்டணுங்கிறாங்க. என்னோட வருமானத்துக்கு 260 ரூபா நீங்கள் ஒன்றும் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, ஒன்று 260 ரூபா உங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எப்போ சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, போன ஃபினான்ஷியல் இயருக்கு எனக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரை சொல்லிட்டாங்க. 3 ஃபினான்ஷியல் இயர் கழித்து நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா, அதுதான் இங்கே லிமிட்டேஷன் பாயிண்ட். அந்த லிமிட்டேஷன் பாயிண்ட்டை தான் இவங்க வந்து இது பண்ணாங்க. சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த ஆர்டர்ல இட் ஹஸ் பீன் ரிமாண்டட் பேக் டு ITAT. ITAT னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டாக்ஸ் அப்பலட் ட்ரைபுனல் பெசன்ட் நகர்ல இருக்குது. அங்க வந்து நீங்க வந்து உங்க லிமிட்டேஷன் தவிர்த்து மிச்ச எல்லா உங்க இதையும் கேஸையும் வந்து நீங்க அங்க பேசுங்கன்றாங்க. இப்போ ITAT என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இந்த கேஸே மெரிட்ஸ்லேயே ஆர்டர் போடல, அவங்க என்ன ரிவைவ் பண்ணுவாங்க, மெரிட்ஸ்ல இல்லாத ஆர்டர் அவங்க எப்படி பண்ண முடியும்? ITAT நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, it will be remand back to either the commissioner of appeals or to the assessing officer. இதுதான் இன்ன வரைக்கும் மெரிட்ஸ்ல ஆர்டர் போடல சார். நீங்க அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். 16 இருந்து 2026 வரைக்கும் லிமிட்டேஷன்ல மட்டும் தான் டிசைட் பண்ணிருக்கு. புரிஞ்சுங்களா? நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கேட்பீங்க, நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். சோ லிமிட்டேஷன் மட்டும் தான் டிசைட் ஆயிருக்கு. ஃபேக்ட்ஸ் உள்ளுக்குள்ள இன்னும் போல 2016 இன்ன வரைக்கும் வருமான வரிட்ட கணக்கு காட்டிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரா, இல்ல நான் அந்த 15 கோடியே கணக்கு காட்டல அப்படின்னு சொல்றாரா? ரொம்ப நம்ம தெளிவா போயிரும். ரொம்ப டெப்தாலாம் போக வேண்டாம். ரொம்ப டெப்தானா இன்னைக்கு ஆர்டர் எப்படி போட்டுருக்காங்க, நான் ஆர்டர்க்குள்ள வரல சார். ஆர்டர் எப்படி போட்டுருக்கோம் அத தான் நான் பேச முடியும். நீதிமன்ற வழக்குக்குள்ள வரல. விஜய் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போடுல எங்கள்ட்ட கொடுத்து நீங்க வந்து நீதிமன்ற வழக்குக்குள்ள வரல. நீங்க வந்து ஆர்கியூ பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஆர்டர்ல என்ன டிட்டர்மைன் ஆயிருக்குங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். சோ இத பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏன் ஒரு எனக்கு உரிமை இருக்குல்ல, இப்ப 256 ரூபாய்க்கு நான் கட்டினது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் இந்த கேஸ கமிஷனர் ஆஃப் அப்பீல்ஸ்ல போலாம். அதுல நான் வழக்கு நடக்குறத பத்தி கேட்கல. இப்ப அந்த 15 கோடி எனக்கு இருக்கிற எனக்கு அவங்க போட்டதுனா நான் ஒத்துக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க சொல்ற புரியுது. என்னோட ஒரே ஒரு கேள்வி, அதாவது எல்லாமே நீங்க என்ன CBSE னா ஒத்துக்கோ, நீ இன்கம் டாக்ஸ் போட்டா ஒத்துக்கோ, எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒத்துக்கணும்னு நான் சொல்லல. இந்த ஒரு சந்தேகத்தை தள்ளுறீங்க பாருங்க விஜய், நீங்க தள்ளுறீங்க பாருங்க, ஒரு கார்னர் பண்றீங்க. ஓகேங்களா? இந்த இதுதான் வந்து என்னைக்குமே நடக்குது. 2016 அரசியலுக்கு வரல, யாரு கார்னர் பண்ணணும்? இன்னைக்கு அரசியல் வந்துட்டாரு, கார்னர் பண்ணணும்னு சொல்லலாம். 2016-17 புலிப்படம் வரும்போது அவர் 15 கோடி ரூபாய் கட்டினா என்ன, கட்டலைனா என்ன, அரசியலுக்கு வந்தாரா? என்னுடைய சந்தேகம் ஒன்றே ஒன்றுதான், 15 கோடி ரூபாய் கணக்கில் அவர் காட்டினாரா இல்லையா? நீதிமன்றம் திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அத ஃபேக்ட்ஸை வந்து யூ கோ அண்ட் டிசைட் பிஃபோர்
இன்கம் டாக்ஸ் அப்பீலேட் ட்ரைபுனல்னு சொல்லிருக்காங்க இது when it is விஜய் என்ன before சொல்றாரு? இல்ல நான் ஒரே காட்டுல- நிமிஷம் சார் சார், விஜய் நான் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நீதிமன்ற கோர்ட் ஆர்டர் என்ன உத்தரவை கேட்கல. சொல்லிருக்கோ சரி சார். அவர் சொல்லிருக்காரு இங்க கொஸ்டின் பண்ணதே லா மட்டும்தான் புரிஞ்சுங்களா நீங்க இப்ப என்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்க மேல நான் கேஸ் போட முடியாதுன்னு ஆயிடுச்சுல்ல அதுல அரெஸ்ட் ஆயிரும் இது வந்து பிலிமினரி அப்ஜெக்ஷன்ஸ் புரிஞ்சுங்களா கொஸ்டின் ஆஃப் லா வந்து பிலிமினரி அப்ஜெக்ஷன்ஸ் அவங்க மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்கே போகல மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்கே போகல சரி, merit பத்தி ஜஸ்டிஸ் சொல்லுங்க. செந்தில்குமார் ராமமூர்த்தி என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு merit நீங்க வந்து தெரியும்ல? மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்கு நீங்க போங்க Fact of the except case- limitation you address other matters அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி சார், உங்களுக்கு ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், மெரிட் ஆஃப் த கேஸ் எல்லாமே தெரியும். த இஷ்யூ 15 crores கணக்குல காட்டல அப்படிங்கிறது தான். அது ஒரு ஜனநாயக ரீதி 15 crores வந்து 1.5 crore தான் வந்து பெனால்ட்டியா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஏன்னா ஒண்ணே என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப காட்டல அப்படின்னா மினிமமா வந்து விஜய்னா வந்து பாத்தீங்கன்னா 30% பிராக்கெட்ல இருப்பாரு சோ இட் வில் ஒர்க் அவுட் டு மினிமம் டு பிளஸ் சர்சார்ஜஸ் வேற வரும் சோ அப்படி காட்டி இருக்கனால தான் வந்து நீங்க பெனால்ட்டி நீங்க போடுறீங்கன்னு அர்த்தம் தெரியும். இப்ப அது நீங்க காட்டி இருக்கனால தான் இன்னைக்கு நீங்க பெனால்ட்டி போடுறீங்கன்னு அர்த்தம் இதுதான் நான் சொல்றேன் இப்ப டாக்ஸா இருந்துச்சுன்னா எவ்வளவு வரும் இல்ல, எனக்கு புரியல. இப்ப வந்து அதுதான் புரியல அதுக்கு தான் நான் சொல்றேன் நீங்க ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ டீல் எனக்கு பண்ண ரொம்ப சொல்லி சிம்பிளா it வேணும் is சார். prejudice before the court அது எப்படி நீங்க ஒரு மீடியா ட்ரையலுக்கு நீங்க கொண்டு வருவீங்க நான் அது இதே நீங்க கேட்க- மீடியா ட்ரையலுக்கு கொண்டு அதெல்லாம் வர கூடாதுங்க சொல்லவே இல்ல. இன்னைக்கு என்ன எதுல ஜட்ஜ்மென்ட் போட்டுருக்காங்கன்னா தேர் क्वेश्चन only about நீங்க- law நீங்க அதாவது இவங்க क्वेश्चन பண்ணலாமா சதீஷ், வேணாமாங்கறத மட்டும் தான் ஜட்ஜ்மென்ட் அதாவது போட்டுருக்காங்க நான் justice- when it is prejudice நீங்க before the please court ஒரே ஒரு you should நிமிஷம். not bring it to the media சரி trial சார், cool. நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஜஸ்டிஸ் போட்ட தீர்ப்பை நான் உங்கள்கிட்ட கேட்கல. விஜய் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை அவர் செஞ்சாரா இல்லை செய்யலையா, அவர் சார்ந்து ஒரு தெளிவானதை ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். இந்த குழப்பமே இருக்காது. என்ன 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 தெளிவு பண்ணணும் நான் எனக்கு நடக்கிற எல்லாத்தையுமே நீங்க ஆரோக்கிய சதீஷ் கொண்டு வந்து காட்டின மாதிரி இந்த மாதிரி ஆயிருக்கு சார் 260 ரூபாய் எனக்கு செய்ய இன்கம் ஒரு அரசியல் தலைவர் வெளிப்படுத்த டாக்ஸ் கூடாதா? இன்கம் டாக்ஸ்ல இருந்து உடனே ஒரு 260 அரசியல் ரூபாய் தலைவர் கேட்டிருக்காங்களா ஒரு- அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப ஒரு நீங்க அரசியல் சொல்றீங்க அதே தலைவர் தான் சொன்னீங்க 2016ல விஜய் அரசியலுக்கு வந்தாரா ஏன் சொல்லணும்னு கேக்குறீங்க இது மக்களுக்கு- 2016ஓட கேஸ் தானே 2026ல நடக்குது அப்புறம் எதுக்கு நான் சொல்லணும்னு கேக்குறேன் நான் எதுக்கு உங்கள்ட்ட சொல்லணும் why I am obliged to you சொல்லுங்க நான் எதுக்கு நான் சொல்லணும் இப்ப எனக்கு வந்து நீங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து இவங்க இவ்வளவு லெவி கொடுத்தது எனக்கு கரெக்டா தப்பா அப்படிங்கறத நான் தான் டிசைட் பண்ணணும் இப்ப எனக்கு சிபிஎஃப்சி போட்டுக்கிற அழுத்தம் இன்னொரு டாபிக் நெக்ஸ்ட் எனக்கு இந்த டாபிக் நான் கிளியர் பண்ணிட்டேன். இல்ல இல்ல அதுல என்ன நீங்க டாபிக் கொடுத்திருக்கனால ஜனநாயக விகாரத்தில் சென்சார் நான் அதுக்குள்ள வரல. நான் என்னுடைய கேள்விகளுக்கு போதும். இப்போதைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிற இடத்துல விஜய் இல்ல, அப்படிதானே? என்ன ரீசனுக்கு விஜய் சொல்லணும் சார் இட் இஸ் his personal this thing சார் இது வந்து அலிகேஷனோ ஸ்கேமோ கிடையாது நான் வந்து இங்க சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊர் காசு ஒலையில அடிச்சு போட்டு 900 கோடி பல பெனால்டி கட்டுறதுன்னு கிடையாது இங்க வந்து ஐ மேட் த மணி இட் இஸ் மை பர்சனல் கெயின் it's my personal interest it is on Vijay அப்படிங்கும்போது if the public are involved into the sector na தான் I am held responsible to answer for it இப்ப நான் எதுக்கு சார் உங்களுக்கு ஆன்சர் பண்ணனும் என்னோட தனிப்பட்ட உரிமை வந்து நான் தனிப்பட்ட கருத்தா தான் வச்சுக்க முடியும் why I should give a press meet சதீஷ் இதுல நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 18 அந்த சிபிஎஃப்சி பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு எல்முருகன் நம்ம மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு 18 நாள்ல நாங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க கணக்கு வச்சீங்கன்னாலும் சரி ஓகேங்களா ஜனவரி 9 அன்னைக்கு ரிலீஸ் பிளான் பண்ணாங்க 18 அன்னைக்கு வந்து படத்தை அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படிங்கும் போது 18 நாளுங்கிறது சஃபிஷியன்ட் இனஃப் டு கிவ் அ சர்டிஃபிகேட் ஓகேங்களா அதை நான் வந்து இதில் குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா அதை பற்றி நம்ம பேசாதனால அதை குறிப்பிட விரும்புகிறேன் தாக்கத்தை ஏற்படுத்தாடுது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 47 42 64 68% ஸோ அரசியலில் சகஜங்கிறது கம்மியாக இருக்குது ஸோ இது அரசியல் தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யப்படுறது இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து விஜய் வந்து அதாவது நாட் ஒன்லி இல்ல நான் இந்த டாக்ஸ் மேட்டர்ல வந்து நான் வந்து ஐ வில் நாட் கெட் இன்வால்வ் அது வந்து அவரோட பிரைவேட் இஷ்யூ அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் நம்ம 2 தலைப்பு வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்முருகன் சொன்னதை அந்த 18 நாளே நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு 18 நாள் நடக்கும் இருக்காரு அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வாஸ் இன் டைம் 18th பார்த்து வச்சிருக்காங்க தக்கல்ல அதுவும் பணம் கட்டி அவங்க பார்க்க வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த 18 டேஸ்ங்கிறது சஃபிஷியன்ட் டைம் ஃப்ரேம் விச் ஹஸ் பீன் given to the CBFC and CBFC has voluntarily delayed it this is the இது சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு நம்ம டெமோக்ரஸியில் இல்லை பார்ஷியல் டெமோக்ரஸியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே அத்தாச்சு ஓகேங்களா அது ஒன்று இதை தான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இதில் வந்து தாக்கப்படும் இந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிற இது மூடு இப்போ நீங்கள் ஒன்று கேள்வி நம்ம நண்பர்கிட்ட கேட்டீங்க வந்து ஏன் வந்து அவங்க வந்து நீதிமுறையில் போகல அப்படின்னு சொல்லிட்டு 27 அன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க 27 அன்னைக்கு ஆர்டர் அப்ளை பண்ணீங்கன்னா ஓகேங்களா 3 நாள் லீவு இன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு தான் ஆர்டர் காப்பியை கையில் வாங்கியிருப்பாங்க தென் டு
சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா they are already fixed a caveat. அண்ட் விஜய் தரப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேபிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அறிவிச்சிருந்தாங்க வில் பி கோயிங் டு த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இன்னைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை கேவிஎன் ப்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, வி மே நாட் கோ டு த சுப்ரீம் கோர்ட். ஏன்னா இது ரிவர்ஸ் பேக் ஆகி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இஷ்யூ எப்படி இருக்குது, ஐடி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கீழே வந்து கமிஷனர் ஆஃப் அப்பீல்ஸுக்கு கீழே வந்து அசஸிங் ஆஃபீஸர் வரைக்கும் அது கீழே அந்த கேஸ் போயிடும். திரும்ப ஆரம்பத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த இன்கம் டேக்ஸ் கேஸ். அதே மாதிரி வந்து சிபிஎஃப்சி கேஸும் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா திரும்ப ரிவ்யூ கமிட்டி வரைக்கும் போச்சுன்னா டைம் ஆகுங்கிறதுனால 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண கேபிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கிற கால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை முடிக்கணும் தான் பார்ப்பாங்க. ஸோ தட் இன்னைக்கு டென்டேட்டிவாக வி மே ரிலீஸ் அவர் ஃபிலிம் டென்டேட்டிவ்லி வில் அதை வந்து ரிலீஸ் டேட்னு சொல்லிடாதீங்க, டென்டேட்டிவ்லி வி ரிலீஸ் அவர் ஃபிலிம் பை February 19th or 20th சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் தாக்கம். சென்சார் அப்ளை பண்ணுறாங்க, சென்சாரில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, ரிவைசிங் அனுப்புகிறாங்க. ரிவைசிங் போனால் 20 டேஸில் கொடுக்கலாம். 20 டேஸ்ங்கிறது ஒரு டைம் ஸ்லாப். அதுக்குள்ள நீங்க 48 days. L. Murugan stated today it is very clearly that is 80 days is the maximum time which will be taken. 20 days revising. என்னன்னா ஹை கோர்ட் revising committee எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் எல்லாமே ஆமா ரிவைசிங் தான் சொல்றாங்க. அந்த கமிட்டில தான் சொல்றாங்க. நானும் அதே தான் சார் சொல்றேன், நான் வேற எதுவும் சொல்லலையே. அதான் நான் சொல்றேன், நீங்க அத எல்லாம் சொல்றீங்க. புரியட்டும் சார், நீங்க பேசுங்க. புரியட்டும் சார், நீங்க புரிய வைங்க, நல்ல புரிய வைங்க. அந்த ரிவைசிங்ல போயிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. சரி, ரிவைசிங்லயே போய் 20 டேஸ்க்குள்ளே பட் ஆனா அதுமே அகைன்ஸ்ட் லா. இவங்க தான் அவசரப்பட சிபிஎஸ்இ ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா மாறி போய் நான் ரூல் 24 வந்து வயலேட்டட்ன்றது தான் நான் சொல்றேன். அவர் ஒன்னு சொன்னா அதுல இருந்து நீங்க பதில் அதுக்கு என்ன அதுலயும் பாத்தீங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் ஹஸ் ரிமைண்டட் தட் தி சிங்கிள் ஜட்ஜ் ஸ்டேட்டிங் தட் லெட் them give the sufficient time to file the counter and அப்புறமேட்டா அவங்க போறணும்னு தான் சொல்லிருக்காங்க. ஒழிய எந்த கேஸ்லயுமே வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணலங்கறத தெளிவுபடுத்த விரும்புறேன். என்ன ரவி, 41 பேர் இறந்தாங்க. அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கூட விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை கூட வெளிப்படுத்தல. காரணம் என்ன? தப்பு நடத்தினது திமுக, விஜய் மேல எந்த தவறும் இல்லை, அது ஒரு விபத்துன்னு கொலை உண்டவர்கள் வீட்டிலேயே சொல்லலை. அப்படித்தான் சமூகம் வந்து ரியாக்ட் பண்ணும். ஆனால் கருப்பு பணம் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு என்னைக்காவது சொல்லுங்க, 1200 தியேட்டர்ல 10 நாள் ஓடி 600 கோடி லாபம் சம்பாதிக்க முடியுமான்னு என்னைக்காவது சொல்லுங்க. கூட்டி பார்த்தா 216 தாண்ட மாட்டேங்குது.